அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் இபி பில் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம். மற்றும் யூபிஐ பயன்படுத்தி பில் கட்டுவது ரொம்ப சேஃபாக இல்லையா, இல்லை நம்ம டேரெக்டாக வெப்சைட்டில் கட்டுறது சேஃபாக அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இபி பில் கணக்கெடுத்து 20 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம பில் கட்டி ஆகணும். அப்படி கட்டலைன்னா எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நம்மளுடைய கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு இபி பில் கணக்கெடுத்து 20 நாட்களுக்குள்ளே கட்டினா பெனால்ட்டியும் நம்ம தவிர்க்கலாம். தேர்ட் பார்ட்டி ஆப் மூலயமா இபி பில் கட்டுறது பாதுகாப்பானதா அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டைரெக்டாக கன்சியூமர் நம்பர் போட்டு ஒரு மாதம் கட்டிட்டு அடுத்தடுத்த மாதங்களில் அந்த இபி பில்லோடைய நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஜஸ்ட் சிங்கிள் டேப்பில் நம்ம டேரெக்டாக பே பண்ணிவிடுவோம். பட் அப்படி கட்டுறது பாதுகாப்பானதா, அப்படி கட்டலாமா, இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் தான் போய் கட்டணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். நார்மலாக நம்ம கூகுள் பே வீட்டில் போயிட்டு பே பில்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கன்சியூமர் நம்பர் போட்டு டேரெக்டாக நம்ம பே பண்ணுவோம். பட் இப்படி பே பண்ணுறதால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லேட் அப்டேஷன், அதாவது நம்ம பில் கட்டி இருந்தாலும் இன்னும் கட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு பில் கட்டினக்கப்புறமும் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கட்டியிருந்தால் இதை நிராகரிச்சிருங்க அப்படிங்கிறது வரும். பட் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம கட்டணுமா இல்லையா, நம்ம கட்டினது அங்கே அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு. இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் மூலயமா கட்டுறதால. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை பேமெண்ட் பெண்டிங். நம்மளுடைய பில்லை கட்டிடுவோம், ஆனாலும் பேமெண்ட் அண்டர் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். நமக்கு எப்போது அப்டேட் ஆகுது, நம்ம பெண்டிங் பேமெண்ட் கேன்சல் ஆச்சா இல்லை கிரெடிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராது சில டைம். ஸோ நம்ம போய் ஒரு தடவையாக ஆப் செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது மாதிரி இருக்கும். இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக சில டைம் பேமெண்ட் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம வெளியே மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். பட் கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு பேமெண்ட் ஃபெயில்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் பேமெண்ட் ஃபெயில்டு ஆச்சுன்னா நம்ம திருப்பி ட்ரை பண்ணினாலும் சில டைம் நம்மளால் பில்லை கரெக்ட் டைமுக்கு கட்ட முடியாது. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பில் கட்டுறதால என்ன அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் பேமெண்ட் கட்டணுன்னா அந்த பேமெண்ட்டை நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் டிஎன்இபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு TANGEDCO அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இபி பில் கட்டுறதுக்கு முக்கியமாக கன்சியூமர் நம்பர் ரொம்ப முக்கியம். அது உங்கள் கார்ட்லேயோ இல்லை நீங்கள் பில் கட்டின ரெசிப்ட்லேயோ இருக்கும். அடுத்ததாக ரீஜியன் கோட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்க்கு உங்கள் ஜோனுக்கு ஒரு ரீஜியன் கோட் இருக்கும். அது நீங்கள் இதில் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ரீஜியன் கோடும் கன்சியூமர் நம்பரும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் பில் கட்டவே முடியாது. கட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். TANGEDCO வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இபி பில் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் TANGEDCO வெப்சைட் போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் மட்டும்தான் தேவைப்படும், வேறு எதுவும் தேவைப்படாது. உங்கள் ரீஜியன் கோட் ப்ளஸ் உங்கள் கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பில்லோட டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா காட்டும், இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக பே அட்வான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். பே அட்வான்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் இப்போவே கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணலாம். அதுதான் பே அட்வான்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பே அட்வான்ஸ் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் நிறைய காட்டும். உங்களுக்கு எந்த கேட்வே வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக TANGEDCO வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் TANGEDCO வெப்சைட் போயிட்டு அங்கே நியூ யூசர் ரிஜிஸ்டர் இயர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு சர்வீஸ் நம்பர் கேட்கும். அதாவது நீங்கள் புது கார்டு வச்சுருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி நீங்கள் அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்கும். நான் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டு இப்போது செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய ரீஜியன் கோட் செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளுடைய ரீஜியன் கோட் என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக LT அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
கன்சியூமர் நம்பர் வித்தவுட் ரீஜன் கோட்னா அந்த 2 நம்பர் இல்லாமல் நம்ம கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இபி பில்லோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். அது கரெக்டாக இருந்ததுன்னா பாஸ்வேர்ட், உங்களுடைய பின்கோட், உங்களுடைய கண்ட்ரி, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டான்ஜெட்கோ வெப்சைட் போய்ட்டு யூசர் ஐடியில் உங்கள் கன்சியூமர் நம்பர் வித் ரீஜன் கோட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குயிக் பே. ஆல்ரெடி நம்ம வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்த மாதிரி குயிக் பேரை நம்ம செலக்ட் பண்ண உடனே நம்மளுடைய ரீஜன் கோட் ப்ளஸ் கன்சியூமர் ஐடியை செலக்ட் பண்ணால் போதுமானது. அடுத்தது பில் டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணோன்னா நம்மளை என்டையர் பில் லிஸ்ட் வந்துடும். அடுத்தது இ-ரெசிப்டில் பில்லோட ரெசிப்ட் வரும். அடுத்தது அக்கௌண்ட் சம்மரி. நம்ம இது வரைக்கும் கட்டினதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அக்கௌண்ட் சம்மரியில் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் ஏதாச்சும் கட்டியிருக்கோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதை நம்ம பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது பில் சம்மரி. இது வரைக்கும் நம்ம கட்டின பில்லோட டீட்டெயில்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க எந்த கன்சியூமர் நம்பரோட உங்களுக்கு பில் டீட்டெயில்ஸ் வேணுமோ அது கொடுத்துட்டு நீங்கள் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பில்லோடைய சம்மரி வரும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்க யூனிட்ஸ் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது நீங்கள் ஏதாவது சர்வீஸ் நம்பர் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலோ நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். அடுத்தது கஸ்டமர் சப்போர்ட். அதாவது அங்கே ஆல்ரெடி FAQ நிறைய இருக்கும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸோட என்டையர் டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போ நம்ம டான்ஜெட்கோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இது ஜஸ்ட் 9 MB தான். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டான்ஜெட்கோ அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 4 digit ஆப் லாக் பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணோன்னா டான்ஜெட்கோட ஆப் இப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம குயிக் பே, நம்ம பில்ஸ் கட்டிக்கலாம். கன்சியூமர்ஸ் நம்ம எத்தனை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் இபி பில் கேல்குலேட்டரும் எங்கே இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணோன்னா ஹோம், மை ப்ரொஃபைல், FAQ, நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அக்கௌண்ட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து குயிக் பே. இது ஆல்ரெடி நம்ம ஆப்பில் பார்த்த மாதிரி தான். நம்ம கன்சியூமர் நம்பர் ரீஜன் கோடோட டைப் பண்ணி செக் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆஃப் ஆகும். ஒன்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய பில் டீட்டெயில்ஸ் வரும். நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் ஏதாவது கட்டணும்னாலும் நம்ம இங்கே கட்டிக்கலாம். அடுத்தது வியூ யூசேஜ். நம்ம யூசேஜ் பார்க்கணுன்னாலும் நம்ம லாஸ்ட் மந்த்லாம் எவ்வளோ கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணாலும் நம்ம மந்த் வைஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம கிராஃப் மூலயமா இதில் செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த மந்த் எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இங்கே செக் பண்ணிக்கலாம். அடுத்தது மை பில்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் இங்கே 2 EB நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு 2 காட்டுது. நீங்கள் இதில் எத்தனை கன்சியூமர் நம்பர் வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அது தனித்தனியாக காட்டுது. அடுத்தது மை கன்சியூமர்ஸ். நான் 2 சேவ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இங்கே 2 காட்டுது. ப்ரைமரியாக 1 இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணுன்றதுனால 1 தான் டெலிட் பண்ண முடியும். 1 கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பில் கேல்குலேட்டர். டெரிஃப்ளட் டொமஸ்டிக் அப்படிங்கிறது வீடாக இருந்தால் கொடுத்துட்டு அடுத்தது பில்லிங் சைக்கிளில் பை மந்த்லி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் யூனிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பில்லு கேல்குலேட் பண்ணி அங்கே காட்டும். அடுத்தது நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸோட ஸ்டேட்டஸ்லாம் காட்டும். அதாவது அப்டேட்டட், அப்ரூவ்ட் ஆனது, ஃபெயில் ஆனது எல்லாமே இங்கே காட்டும். ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இபி பில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டான்ஜெட்கோ வெப்சைட் போயிடணும். இதில் கண்டிப்பாக நீங்கள் வித் ரெஜிஸ்ட்ரேஷனில் போனால் மட்டுமே இபி பில்லை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். வித் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு உள்ள ஹோம் பேஜில் போயிட்டு பில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சியூமர் நம்பருக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த மந்த்துக்கு வேணுமோ அந்த மந்த்துக்கு சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மந்தோட இபி பில் வந்துடும். கீழே பிரிண்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடில் இருக்க
பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இபி பில் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும். இப்படி தான் இபி பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மேலும் தற்போது தமிழ்நாடு அரசு உயர்த்திய மின் கட்டணம் பற்றி ஒரு முழு விவரமான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் பல பயனுள்ள வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.